இன்றைக்கி நம்மளுடைய கிச்சன் டைமில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் ஈஸியான முள்ளங்கி குருமா தான் பார்க்க போகிறோம். நம்ம பருப்பு சாம்பாரில் செஞ்சுருக்கோம், சட்னி அரைச்சி சாப்பிட்ருக்கோம், பொரியல் சாப்பிட்ருக்கோம். இது மாதிரி குருமாவை வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது தோசைக்கும் சாதத்துக்கும். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். 2 டீஸ்பூன் அளவு ஆயிலை சேர்த்துக்கிட்டு அதில் பட்டை, கிராம்பு, கல்பாசி, அன்னாச்சிப்பூ, ஏலக்காய், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்பையும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி கண்ணாடி பதம் வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எடுத்துட்டேன். நல்லா வதங்கி வரட்டும். இதில் 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து பேஸ்ட்டோட வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி இதோட சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் குழம்புக்கு ஏற்ற மாதிரி உப்பையும் சேர்த்து மசாலா வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் அளவு தனியாத்தூள், 1 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூளையும் சேர்த்து மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்க விட்டு எடுத்துக்கணும். நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்தால் தான் குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா மசாலாலாம் வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் 3 சைஸு மீடியமான சைஸு முள்ளங்கி வந்து ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து மசாலாவோட ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்துக்குங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் காய் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணியை சேர்த்து காயை ஒரு 10 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது மாதிரி ஈஸியான குழம்பு, குருமா வகைகள், இன்னும் வந்து சட்னி எல்லாமே நம்மளோட வீடியோவில் இருக்குது. நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள். காய் நல்லா இப்போ வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்தில் நான் ஒரு 1/2 மூடி அளவு தேங்காயை 1 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கடலையும் சேர்த்து அரைச்சி இதோட சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை சேர்த்ததுனால குழம்பு வந்து திக்னஸ் கொடுக்கும். அதனால் தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு ஒரு கொதி விட்டு எடுத்துக்கிறேன். உப்பு செக் பண்ணிக்கலாம். நீங்களும் பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. சைடில் வந்து நான் பன்னீர் மசாலாவும் ரெடி பண்ணியிருக்கேன். இதோட வீடியோவை நான் ஆல்ரெடி வந்து ஷார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மல்லித்தலை இருந்தால் தூவி எடுத்தோம்னா சுவையான முள்ளங்கி குருமா ரெடி. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.